One, we told you that the death on the cross has resulted we told you that the death on the cross has resulted in certain new covenant benefits for the believer. நான் உங்களுக்கு சொன்னேன், முதலாவது இயேசுவுடைய சிலுவை மரணம் விசுவாசிகளுக்கு சில புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறது. Like forgiveness of sins and so on. உதாரணத்துக்கு பாவ மன்னிப்பு போன்ற காரியங்கள் resulted in the new covenant blessings for the believer. இதெல்லாம் விசுவாசிகளுக்கு புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் வருவதற்கு ஏதுவாயிற்று. So every believer who has now come to the cross has so many benefits because of the cross. ஆகவே இப்போது சிலுவை அண்டை வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் சிலுவை நிமித்தம் மிகுந்த ஆதாயம் இருக்கிறது. Then I told you certain results, certain way in which relationship of God with man has been affected. அதன் பிறகு மனிதனோடு தேவனுக்குள்ள உறவு எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். God has not been changed. தேவன் மாறவில்லை. God is never changing. தேவன் மாறுவதே கிடையாது. But his relationship with us is changed by what happened on the cross. ஆனால் சிலுவையில் நடந்த அந்த சம்பவத்தின் மூலமாய் நம்மோடு அவருக்குள்ள உறவிலே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறது. And thirdly we spoke about heaven and how certain things resulted in heaven itself as a result of the death of Christ. மூன்றாவது பரலோகத்தை குறித்து பார்த்தோம். கிறிஸ்துவினுடைய மரணத்து நிமித்தமாய் பரலோகத்திலே எப்படி ஒரு விளைவு ஒரு மாற்றம் உண்டானது என்று பார்த்தோம். Told you how heaven itself is purified now by the very blood of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பரலோகமே எப்படி இப்போது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது, சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். That the fall has some way defiled heaven and the blood of Jesus has in some way cleansed heaven. அந்த வீழ்ச்சி ஏதோ ஒரு விதத்திலே பரலோகத்தை கரைப்படுத்தி இப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அதை நீக்கி போட்டிருக்கிறது. Then we saw the results for the sinner. அதன் பிறகு பாவிக்கு அதனால் உண்டான விளைவுகளை பார்த்தோம். The sinner is forgiven all the time in the Old Testament times and in the New Testament. The sinner is forgiven only on the basis of the cross of Calvary. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி எல்லா சமயத்திலும் பாவி கல்வாரி சிலுவையிலே நடந்த அந்த காரியத்தின் அடிப்படையிலே தான் மன்னிக்கப்படுகிறான். Then we talked about the results in the world. பிறகு இந்த உலகத்தில் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி படித்தோம். If it is not for the cross of Jesus, the God would not have spared the world. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மாத்திரம் நிகழ்ந்திராவிட்டால் தேவன் இந்த உலகத்தை தப்ப விட்டு இருக்க மாட்டார். The world would have perished the very moment Adam and Eve sinned. ஆதாமும் ஏவாளும் எப்பொழுது பாவம் செய்தார்களோ அப்பொழுதே இந்த உலகம் நாசமாய் கெட்டு It would போயிருக்கும். have been destroyed completely. முற்றிலுமாய் நாம் அழிக்கப்பட்டு It is போயிருப்போம். because God had this wonderful plan where he would send his son to die on the cross, the world has been spared. சிலுவையிலே மரிக்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பும் அந்த அற்புதமான திட்டத்தை தேவன் வைத்திருந்தால்தான் இந்த உலகம் தப்ப விடப்பட்டது. And we talked about certain results for angels. அதன் பிறகு தேவதூதர்களுக்கான அந்த விளைவை பார்த்தோம். Even angels are affected by the cross. சிலுவை நிமித்தம் தேவதூதர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். I don't want to preach it again. I've given these things, so I'm just reminding you. அதை குறித்து மறுபடியும் பிரசங்கிக்க விரும்பவில்லை, ஏற்கனவே சொல்லிவிட்டேன், நினைப்பூட்ட Then விரும்புகிறேன். finally we told you about the whole universe, the entire cosmos, and how it has been affected by the cross of Calvary. பிறகு சொன்னேன் கல்வாரி சிலுவையின் மூலமாய் சர்வ லோகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. Even every creature has been affected by the fall. இந்த வீழ்ச்சியின் விளைவாக ஒவ்வொரு சிருஷ்டியும் By பாதிக்கப்பட்டிருக்கிறது sin. பாவத்து And நிமித்தம். all, the entire creation and everything in the world is groaning and awaiting eagerly that day when they will enter into their redemption. இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ சிருஷ்டியும் ஒவ்வொரு சிருஷ்டியும் அந்த மீட்பின் நாளுக்காய் காத்திருந்து பிரசவ வேதனைப்படுகிறது. So the death on the cross has affected the believer. ஆகவே சிலுவை மரணம் விசுவாசியை It has பாதித்திருக்கிறது, affected God. தேவனை பாதித்திருக்கிறது, It has affected heaven. பரலோகத்தை It has பாதித்திருக்கிறது, affected the world. இந்த உலகத்தை பாதித்திருக்கிறது, Affected the sinner. பாவியை பாதித்திருக்கிறது, Affected the angels. தேவ தூதர்களை And பாதித்திருக்கிறது. affected the entire universe. The அது entire மட்டுமல்ல சர்வ லோகத்தையும் அது But பாதித்திருக்கிறது. tonight we want to talk about how it affects Christ himself. Christ's death affects himself. ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவின் மரணம் எப்படி கிறிஸ்துவையே பாதிக்கிறது என்று நாம் படிக்க போகிறோம். Even Christ was affected by his own death. கிறிஸ்து கூட தம்முடைய சொந்த மரணத்தினாலே Now பாதிக்கப்பட்டார். turn with me to Philippians chapter 2. திருப்போம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். You know,
Philippians chapter 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். Let me read to you from verse 5 to 11. 5 முதல் 11 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Let this mind be in you which was also in Christ Jesus, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. who being in the form of God thought it not robbery to be equal with God, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் made himself of no reputation and took upon him the form of a servant and was made in the likeness of men. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். And being found in fashion as a man, he humbled himself and became obedient unto death, even the death of the cross. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். Wherefore God also hath highly exalted him and given him a name which is above every name, that at the name of Jesus every knee should bow, of things in heaven and things in earth and things under the earth. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும், and that every tongue should confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Now here we are told that by Jesus coming and dying and obeying God in his death, he has himself been affected in some way. இந்த வசனம் சொல்லுகிறது இயேசுவானவர் தேவனுடைய வார்த்தையின்படி வந்து கீழ்ப்படிந்து சிலுவையிலே மரித்ததன் மூலம் அவரும் ஏதோ ஒரு விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று. Verse 9 says, wherefore God has highly exalted him. 9ஆம் வசனம் சொல்லுகிறது ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. Wherefore gives us the details about what happened when he came into the world and died on the cross of Calvary. ஆதலால் என்ற அந்த ஒரு வார்த்தை அவர் இந்த உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையிலே மரித்தபோது என்ன நடந்தது என்ற விவரங்களை கூறுகிறது. Wherefore means as a result of his coming into the world and death on the cross of Calvary. ஆதலால் என்று சொன்னால் இயேசுவானவர் சிலுவையிலே வந்து இந்த உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையிலே மரித்ததின் விளைவாக என்ற அர்த்தம். Wherefore, ஆதலால், and because of that, அது நிமித்தமாக God hath highly exalted him. தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். Something has happened to him. அவருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. Happened to Christ. கிறிஸ்துவுக்கு That God has exalted him. தேவன் அவரை உயர்த்தி இருக்கிறார். Given him a name above every name. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்திருக்கிறார். So that everything in heaven, earth and under the earth bows to the name of Jesus. ஆகவே இப்போது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழாக இருக்கிற அனைத்துமே இயேசுவுக்கு முன்பதாய் வணங்குகிறது. And that one day every tongue will confess Jesus as Lord. ஒரு நாளிலே ஒவ்வொரு நாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். The death on the cross has brought about great results in Jesus himself. கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அவருக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, விளைவுகளை உண்டு பண்ணியிருக்கிறது. What changes? என்ன விதமான மாற்றங்கள்? A kind of exaltation. இப்போது அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். A name above every name. எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். And heaven, earth and under the earth, everything comes everything bows before him. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற எல்லாமே அவருக்கு முன்பதாய் வணங்குகிறது. And every tongue confesses him as Lord. ஒவ்வொரு நாவும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறது. This is the thing that resulted from the cross. சிலுவையின் நிமித்தமாய் இதுதான் அவருக்கு உண்டாயிற்று. In John chapter 12 we are told the same thing in another way. யோவான் 12ஆம் அதிகாரமும் இதே காரியத்தை வேறு விதமாய் சொல்லுகிறது. Jesus answered them saying, the hour is come that the Son of Man should be glorified. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. Jesus is talking about his crucifixion and then his resurrection. இயேசு இங்கே தம்முடைய சிலுவை மரணத்தை குறித்தும் பிறகு உயிர்த்தெழுதலை குறித்தும் பேசுகிறார். Because the very next verse talks about the corn of wheat falling into the ground and then how it brings forth much fruit. ஏனென்றால் 24ஆம் வசனம் சொல்லுகிறது எப்படி கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்தால் மிகுந்த கனியை கொடுக்கும் என்று சொல்லுகிறது. That's talking about Christ's death. இது கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து In பேசுகிறது. reference to his death he is saying the hour is come that the Son of Man should be glorified. இந்த மரணத்தை குறித்து பேசும்போது தான் அவர் என்ன சொல்லுகிறார்? மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. Some way he is going to be affected by that very hour. ஏதோ ஒரு விதத்திலே இந்த வேளையினாலே அவர் பாதிக்கப்பட போகிறார். For this hour came I into the world in another place he இன்னொரு said. இடத்துல சொல்லுகிறார் இந்த வேளைக்காகவே இந்த உலகத்திலே நான் வந்தேன். Referring to his death. தம்முடைய மரணத்தை குறித்து அப்படி சொல்லுகிறார். That particular hour in which he died on the cross of Calvary affects him in some real way. அந்த குறிப்பிட்ட வேளையிலே கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தாரே அது அவரை ஏதோ ஒரு விதத்திலே பாதிக்கிறது. And the result is glorification he says. அதனுடைய விளைவு மகிமைப்படுத்தப்படுதல் என்று அவர் சொல்லுகிறார். In John chapter 17 verse 1. யோவான் 17:1. These words spake Jesus and lifted up his eyes to heaven and said, Father, the hour is come.
glorify thy son, that thy son also may glorify thee. இயேசுவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேளை வந்தது, நீரும் உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். Now what does this mean? இதனுடைய அர்த்தம் என்ன? Now here many people are really confused. இங்க நிறைய பேர் குழம்பி போய் இருக்கிறார்கள். Because they know that Jesus has always had the glory of God. ஏனென்றால் இவர்களுக்கு தெரியும் இயேசுவானவர் எப்போதும் தேவனுடைய மகிமையை கொண்டிருந்தார் என்று. He had glory from eternity past with the Father. கடந்த நித்தியத்திலிருந்து பிதாவோடு கூட அந்த மகிமையை அவர் உடையவராய் In இருந்தார். other words, from the beginning. வேற எதுமா சொல்ல போனால் ஆதியிலிருந்தே, From eternity past, from the beginning, Jesus had the glory. கடந்த நித்தியத்திலிருந்து ஆதியிலிருந்தே இயேசுவானவர் அந்த மகிமையை உடையவராய் இருந்தார். If he did not have glory, he cannot be co-equal with God and a person in the Trinity. அவருக்கு அந்த மகிமை இல்லை என்று சொன்னால் பிறகு அவர் திருத்துவத்திலே ஒருவராய் இருக்க முடியாது, தேவனுக்கு சமமானவராய் இருக்க முடியாது. And Philippians 2 says he was equal with God. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறார் அவர் தேவனுக்கு சமமாய் He இருந்தார். had the glory of God. தேவனுடைய மகிமை உடையவராய் இருந்தார். From eternity past he had it. கடந்த நித்தியத்திலிருந்தே அந்த மகிமை இருந்தது. When he came as incarnate Christ, ஆனால் மன அவதாரம் எடுத்து அவர் வந்தபோது did he lose the glory of God? தேவனுடைய மகிமை எழுந்து போனாரா? Did he give up the glory? அந்த மகிமையை விட்டு விட்டாரா? Did he leave it there and come without the glory? பரலோகத்திலே விட்டு மகிமை இல்லாமல் பூமிக்கு வந்தாரா? To say that he lost the glory in some way or he left the glory in some way is wrong. ஏதோ ஒரு விதத்திலே அவர் மகிமையை விட்டு வந்து விட்டார் அல்லது மகிமையை இழந்து விட்டார் என்று சொல்வது தவறு கிடையாது. அப்படி வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது? Still there, but the flesh was covering that glory. The flesh was a cover for that glory. மகிமை என்னமோ அவரிலே இருந்தது, ஆனால் இந்த மாம்சம் ஒரு திரையை போல அவருடைய மகிமையை மூடிக்கொண்டிருந்தது. That is why John says in John's Gospel chapter 1 verse 14. ஆகவே தான் யோவான் 1:14 சொல்லுகிறான். He says, and the word was made flesh and dwelt among us. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். And then he says we beheld his glory. பிறகு சொல்லுகிறான் அவருடைய மகிமையை கண்டோம். Even when he was dwelling in the flesh in the world, John says we saw the glory. There were times that we were given a peek, a look into the glory of God that was there present in Jesus. இயேசு இந்த உலகத்திலே மாம்சத்திலே வாழ்ந்தபோது கூட அவருடைய மகிமையை அவர்கள் கண்டார்கள். சில சமயத்திலே அந்த மகிமை தேவனுடைய மகிமை இயேசு கொண்டிருந்தார், அதை ஒரு துளி அவர்கள் காண நேரிட்டது. In the Mount of Transfiguration they saw a lot of it. அந்த மறுரூப மலையிலே அதை நிறைய கண்டார்கள். When his face shined like the sun, அவருடைய முகம் சூரியனை போல அப்போது பிரகாசித்தது. they were in wonder of him. அதை அவரை கண்டு வியந்தார்கள். But when he was walking and healing and talking, they could see the glory of God. Something extraordinary about this person. ஆனால் அவர் சுற்றி நடந்து பிரசங்கித்து போதித்து மக்களை சுகமாக்கின போது தேவனுடைய மகிமை அசாதாரணமான ஒரு காரியத்தை அவர்களே கண்டார்கள். Glory was revealed in some measure. ஏதோ ஒரு அளவுக்கு அந்த மகிமை வெளிப்பட்டது. So it is not that he lost the glory that he had with the Father eternally. ஆக பிதாவோடு கூட கடந்த நித்தியத்தில் இருந்த மகிமையை அவர் இழந்து போய் விட்டார் என்று கிடையாது. He has not given it up. அதை விட்டுவிடவும் இல்லை. The glory and the power and the authority and every aspect of God's character was still there in Christ as he walked in this world. தேவனுடைய குணாதிசயங்களாகிய அந்த மகிமை வல்லமை அதிகாரம் அனைத்துமே இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் நடமாடின போது அவருக்கு இருந்தது. What he did on this earth was he voluntarily chose not to use it all the time. ஆனால் அந்த உலகத்தில் இருந்தபோது அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எல்லா சமயத்திலும் நான் பயன்படுத்த மாட்டேன் என்று அவரே முன் வந்து அடக்கி வைத்தார். Chose to live as a human being. சாதாரண ஒரு மனிதனாய் அவர் வாழ தெரிந்து கொண்டார். Took on real flesh. மெய்யாகவே மாம்சத்தை உடையவராய் இருந்தார். So Jesus had glory always. ஆகவே இயேசுவிடம் எப்போதும் அந்த மகிமை If இருந்தது. he had glory always, then how can we say that Jesus said, Father, give me the glory that I had with you அந்த before? மகிமை எப்போதும் இருந்தது என்று சொன்னால் பிறகு எப்படி இயேசு சொல்ல முடியும் பிதாவே எனக்கு முன் இருந்த அந்த மகிமையை தாரும் என்று? Now these things you must listen, because these things are the things that really cause you to have great amazement about Christ in your heart. இந்த காரியங்களை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அவரை குறித்து அதிகமாய் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும். You know, sometimes preachers don't talk about these things. சில சமயத்தில் பிரசங்கியாளர்கள் இதை பற்றி பேசக்கூட மாட்டார்கள். But that is the thing that is missing in the church. அதுதான் சபையில் இன்னைக்கு இல்லாமல் That is why இருக்கிறது. people don't have any excitement about Jesus. ஆகவேதான் இயேசுவை குறித்த ஒரு உற்சாகம் சபையில இல்லை மக்களுக்கு. So what is the glory that he wants now from the Father? ஆகவே பிதாவிடம் இருந்து இப்போது என்ன விதமான மகிமை அவர் If எதிர்பார்க்கிறார்? he already had it, never lost it, never gave it up when he came into the world, then what is the glory that he wants? ஏற்கனவே அவருக்கு மகிமை இருந்தது என்றால் அந்த பூமியில வந்தபோது அதை இழக்கவில்லை விட்டுவிடவில்லை என்று சொன்னால் இப்போது என்ன விதமான மகிமையை இயேசு வேண்டும் என்று You கேட்கிறார். see, when he came into the earth, he took on humanity. பாருங்கள் இந்த பூமியில அவர் வந்தபோது
சரீரத்தை உடையவராய் வந்தார், He took on flesh. மாம்சத்தை உடையவராய் வந்தார். And this humanity was never glorified. இந்த மனுஷிகம் தான் மகிமைப்படுத்தப்படவில்லை. Humanity was a cover for the glory of God. தேவனுடைய மகிமைக்கு இந்த மனுஷிகம் ஒரு திரையை போல இருந்தது. You know, Jesus was not in flesh in heaven. இயேசு பரலோகத்தில் இருந்தபோது மாம்சத்திலே இல்லை. He took flesh as he came into this இந்த world. பூமியில வரும்போது தான் அந்த மாம்ச சரீரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். Received this flesh when he was conceived in the womb of Mary. மரியாளுடைய கர்ப்பத்திலே அவர் உற்பத்தியான போது தான் இந்த மாம்சத்தை அவர் A real பெற்றார். flesh just like you and I have. நீங்களும் நானும் கொண்டிருக்கிறது போலவே இந்த நிஜமான சரீரத்தை And this பெற்றார். flesh was never glorified. ஆனால் இந்த சரீரம் அது He மகிமைப்படுத்தப்படவில்லை. was glorified in another way as the Son of God in eternity past. With God he was glorified. கடந்த நித்தியத்திலே தேவனோடு கூட இருந்தபோது தேவனுடைய குமாரனாக அவர் நித்தியமாய் மகிமைப்படுத்தப்பட்டிருந்தார். And even when he came into this earth in his divinity as God and God's Son, he was glorified. இந்த பூமியில வந்தபோது கூட தெய்வீகத்திலே அதாவது தேவ குமாரனாக அவர் மகிமைப்படுத்தப்பட்டவராய் இருந்தார். But what he says is, as a result of the cross, glorification would be given to his very humanity itself. ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார்? சிலுவையின் விளைவாக அவருடைய மனுஷிகமே மகிமைப்படுத்தப்படும் என்று சொல்லுகிறார். That Jesus would be glorified not just as the eternal Son of God, but the Jesus who John and Peter and James beheld in flesh. He is the Jesus full of glory. தேவனுடைய நித்திய குமாரனாகிய அவர் மகிமைப்படுத்தப்படுவதல்ல, மாறாக பேதுரு, யோவான் மற்றவர்கள் எல்லாம் சரீரத்திலே கண்டாங்களே இயேசு, அவர் மகிமைப்படுத்தப்பட போகிறார். That is the Jesus that John saw. அந்த இயேசுவை தான் யோவான் கண்டான். Remember, he writes in Revelation chapter 1. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் அவன் எழுதுகிறான் அல்லவா? The most amazing portrait of Jesus whom he saw in the island of Patmos. பத்மு தீவிலே தான் கண்ட இயேசுவை குறித்து மிகவும் வியப்பளிக்கத்தக்க விதத்தில் அவன் எழுதுகிறான். And he says there, அவன் அங்கே சொல்லுகிறான், oh, he says, I saw him. நான் அவரை கண்டேன். And I fell down, he says. நான் அங்கே அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்தேன் என்று And சொல்லுகிறான். he describes him in great with great wonder. அவரை ஆச்சரியத்தோடு அவன் வர்ணிக்கிறான். He says, I saw him standing in the midst of the 7 candlesticks, one like unto the Son of Man, verse 13, clothed with a garment down to his foot, girt about with paps with a golden girdle. 13ஆம் வசனம் பாருங்கள். அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். You see, he's talking about Christ. The one like unto the Son of Man means the one with humanity. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் என்று சொல்லும்போது அந்த மனுஷிகத்தை கொண்ட அந்த கிறிஸ்துவை கண்டேன் என்று சொல்லுகிறான். But he saw him a little differently than he saw him when he was in this earth. ஆனால் இந்த பூமியில அவர் இருந்தபோது கண்டானே, அதை விட கொஞ்சம் வித்தியாசமாய் பார்க்கிறான். Saw him with a glorified humanity. மகிமை அடைந்த மனுஷிகத்தோடு பார்க்கிறான். Said his head and his hairs were white like wool and white as snow, and his eyes were as a flame of fire. அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போல உறைந்த மழையை போல வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. And his feet like unto fine brass, as if they burned in a furnace, and his voice as the sound of many waters. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. And he had in his right hand 7 stars, and out of his mouth went a sharp 2-edged sword, and his countenance was as the sun shineth in his strength. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. Then he says, I fell down as dead. பிறகு சொல்லுகிறான், செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்தார். Excuse me. Look at the kind of effect that this vision had upon John. இந்த தரிசனம் யோவான் மீது என்ன விதமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது என்று பாருங்கள். Saw Jesus இயேசுவை கண்டான் as he has never imagined before. இதுவரைக்கும் கற்பனை செய்யாத விதத்திலே காண்கிறான். What has happened? என்ன நடந்தது? This Jesus who walked on this earth, slept with them, ate with them, walked with them, has now been given the glory. அவளோடு கூட இந்த உலகத்தில் நடமாடின, அவளோடு படுத்து உறங்கின, சாப்பிட்ட, பேசின அந்த இயேசு இப்பொழுது மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். He had it as the Son of God before. தேவகுமாரனாக அந்த மகிமையை ஏற்கனவே கொண்டிருந்தார். But not as the one who had humanity. Now he has it in his humanity. ஆனால் மனுஷிகத்தில் அந்த மகிமை அப்போது இல்லை. ஆனால் இப்போது மனுஷிகத்திலும் அதை கொண்டிருக்கிறார். So in that way Jesus was affected. ஆகவே இந்த விதத்திலே இயேசுவும் அதனால The பாதிக்கப்பட்டார். death of Jesus brought him the glory. இயேசுவின் சிலுவை மரணம் அவருக்கு மகிமையை கொண்டு வந்தது. Glory in his humanity. அவருடைய மனுஷிகத்திலே மகிமை கொண்டு வந்தது. Another thing about a change that took place. நடந்த இன்னொரு மாற்றம்.
In John chapter 7 we read about it. யோவான் 7ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் John வாசிக்கிறோம். chapter 7 verse 37 onwards. யோவான் 7:37 ல இருந்து. Says, in the last day, the great day of the feast, Jesus stood and cried, saying, if any man thirst, let him come unto me and drink. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். He that believeth on me, as the scripture hath said, out of his belly shall flow rivers of living water. வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். But this spake he of the Spirit, which they that believe on him should receive. For the Holy Ghost was not yet given, because that Jesus was not yet glorified. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. See, there also it's talking about Jesus being glorified. இங்கே இயேசு மகிமைப்படுத்தப்படுவது குறித்து பேசுகிறது. But the thing that we want to note here is this. ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் இதுதான். That as a result of the cross and what took place there, சிலுவை நிமித்தம் அங்கே நடந்த அந்த காரியத்தின் நிமித்தம், that he is given the Holy Spirit so that he can give it to them that believe on him. அவருக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறார். ஏனென்றால் இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவர் அந்த பரிசுத்த ஆவியை கொடுப்பதற்காக. In other words, வேறு விதமாக as a சொன்னால், result of what he has done on the cross, அவர் சிலுவையிலே செய்த அந்த காரியத்தின் நிமித்தமாக he can now go to the Father இப்போது அவர் பிதாவிடம் சென்று and receive the promise of the Father. பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெற்று, The promise of the Father is the Holy Spirit. பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்த ஆவியானவர். Receive that promise அந்த வாக்குத்தத்தத்தை பெற்று and send the promise to those that are waiting in Jerusalem. அந்த வாக்குத்தத்தத்தை எருசலேமிலே காத்திருக்கிற மக்களுக்கு அவர் அனுப்புவார். This is exactly what happened in Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சரியா இதுதான் நடந்தது. Remember on the day of Pentecost what happened? ஞாபகம் இருக்கலாமா பெந்தெகோஸ்தே நாளிலே என்ன நடந்தது என்று? They were all filled with the Holy Spirit. எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் And நிரப்பப்பட்டார்கள். then Peter explains what happened. பிறகு நடந்ததை பேதுரு அங்கே விளக்கி He சொல்லுகிறார். says in Acts chapter 2 verse 33. அப்போஸ்தலர் 2:33 அவன் சொல்லுகிறான், Therefore, being by the right hand of God exalted, and having received of the Father the promise of the Holy Ghost, he hath shed forth this which ye now see and hear. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாவுடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். அங்க போய் பெற்று பொழிந்தருளினார். He went there, got it and poured it out. அங்க போய் பெற்று அதை இங்கே பொழிந்தருளினார். Before those verse 33, you will find that he's talking about his death and resurrection and all that. 33ஆம் வசனத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து அவன் பேசுகிறான். So having died and risen again and having entered into the presence of God, now he has received the promise of the Father and he has poured it out. ஆகவே மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது பாசத்தில் சென்று பரிசுத்த ஆவியை பெற்று இப்போது மக்கள் மீது He பொழிந்தருளுகிறார். is now the baptizer in the Holy Ghost. இப்போது பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். He is the one that pours the Holy Spirit on us. இவர்தான் நம்ம மீது பரிசுத்த ஆவியை பொழிந்தருளுகிறார். He is the authority. He is given that authority and the job of receiving the Holy Spirit and pouring the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்று மக்கள் மீது பொழிந்தருள அந்த வேலை அந்த அதிகாரம் அவருக்கு This கொடுக்கப்பட்டிருக்கிறது. is how he becomes the head of the church. இப்படியாக தான் சபைக்கு தலையாய் அவர் மாறுகிறார். You know, the Bible says in Colossians and in Ephesians that he became the head of the church. வேதம் கொலோசையிலும் And Ephesians. கொலோசையிலும் எபேசியரிலும் அவர் சபைக்கு தலை என்று நமக்கு சொல்லுகிறது. How did he become the head of the church? எப்படி சபைக்கு அவர் The தலையானார்? very first thing that he did to show that he is the head of the church, he went there, poured out the Spirit on the church. அவர்தான் சபைக்கு தலை என்பதை காண்பிக்கும்படி அவர் செய்த முதலாவது காரியமே சபை மீது பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். Amen. ஆமென். That is what Jesus is all about. இயேசு என்று சொன்னால் அதுதான். He has risen again, அவர் உயிர்த்தெழுந்தார், glorified. மகிமைப்படுத்தப்பட்டார். His humanity now has received God's glory. இப்போது அவருடைய மனுஷிகமும் தேவனுடைய மகிமை பெற்றுக் கொண்டிருக்கிறது. And now he is at the right hand of the Father. இப்போது அவர் பிதாவின் வலது பார்சத்தில் Having இருக்கிறார். received the Holy Spirit, he has poured out. பரிசுத்த ஆவியை பெற்றவராய் இப்போது நம் மீது He is ஊற்றுகிறார். the giver of the Holy Ghost. பரிசுத்த ஆவியை கொடுக்கிறவர் அவர். Therefore, he is the head of the church. ஆகவேதான் அவர் சபைக்கு தலையாய் இருக்கிறார். Now to a third change that took place in Jesus. இப்போது இயேசுவிலே நிகழ்ந்த மூன்றாவது மாற்றத்தை பார்ப்போம். You know, as a result of the death on the cross, சிலுவையில் நடந்த அந்த மரணத்தின் விளைவாக the Bible says that he is now given gifts by God to give to the church. வேதம் சொல்லுகிறது சபைக்கு கொடுக்கும்படியாய் தேவன் அவரிடத்திலே சில வரங்களை கொடுத்திருக்கிறார். Ephesians chapter 4 எபேசியர் 4ஆம் அதிகாரம் verse 8. 8ஆம் வசனம். It says, wherefore he saith, when he ascended up on high, he led captivity captive and gave gifts unto men. என்ன சொல்லுகிறது இது? ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி
மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி You இருக்கிறார். see this, he immediately becomes the head of the church, begins to be active over the church. உடனடியாக அவர் சபைக்கு தலையாக மாறி சபையின் மீது அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். One thing he does is he pours the Holy Spirit. ஒரு காரியம் அவர் செய்வது பரிசுத்த ஆவியை ஊற்றுவது. Then another thing that he gives, does for the church is that he begins to distribute gifts. சபைக்கு அவர் செய்கிற இன்னொரு காரியம் வரங்களை பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். Even though he's gone there to the Father, now he's still functioning there as our head. He is the great operator from there. அவர் பிதாவிடத்துக்கு போய் சென்றிருந்தாலும் அங்கிருந்து கொண்டு சபையின் தலையாக அவர் செயல்பட்டு He's கொண்டிருக்கிறார். giving to the church what the church needs. சபைக்கு என்ன தேவையோ அதை சபைக்கு தந்து கொண்டிருக்கிறார். What did he give? அவர் என்ன கொடுத்தார்? Verse 11 says he gave some apostles, some prophets, and some evangelists, and some pastors and teachers. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். This Jesus who was born of Mary, மரியாளிடத்தில் பிறந்த இந்த இயேசு walked on this earth, இந்த பூமியிலே நடமாடினார், died on the cross, சிலுவையிலே மரித்தார், rose again, உயிர்த்தெழுந்தார். is now in a position as a result of his death and what he has done for us. He is now in a position where he is the giver of the gifts. He makes the church what it is today. இப்போது அவர் சபையின் தலையாக இருந்து கொண்டு சபைக்கு இன்றைக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்திலே அவர் இருந்து வருகிறார். Without Christ doing this, there can be no church. கிறிஸ்துவானவர் இதை செய்யாமல் சபை இருக்கவே முடியாது. Church is not where few people gather and put one person as their head. சபை என்று சொன்னால் ஒரு சிலர் கூடி வந்து ஒரு ஆளை தலைவனாய் நியமிப்பது அல்ல. Not few people coming and voting and selecting a leader. சில பேர் கூடி வந்து ஓட்டு போட்டு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. Church is where God gives the gifts. Some apostles, some prophets, some evangelists, some pastors and teachers. சபை என்று சொல்லும்போது தேவன் வரங்களை கொடுக்கிறார். சிலரை அப்போஸ்தலராய் தீர்க்கதரிசிகளாய் போதகராய் நியமிக்கிறார். If God has not given to your church the gift of a pastor, போதகர் என்னும் அந்த வரத்தை தேவன் உங்கள் சபைக்கு தந்திராவிட்டார், you can't have a church. நீங்கள் ஒரு சபையை வைத்திருக்க முடியாது. Jesus must give it. இயேசு அதை கொடுக்க வேண்டும். Jesus is the authority. இயேசு தான் அதிகாரம் He அளித்தவர். goes to God and goes to the right hand of the Father after his resurrection. And because of his obedience and what he has done for the redemption of mankind, now he is the head of the church, the giver of the gifts, where he receives it from God and gives it to men. உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு பிதாவின் வலது பாரத்திலே சென்று அவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் அவர் செய்த மற்ற காரிய நிமித்தம் பிதாவிடத்தில் அந்த வரங்களை பெற்றுக்கொண்டு இப்போது அந்த வரங்களை சபைக்கு அவர் கொடுத்து கொண்டு The இருக்கிறார். church today is very rich. சபை இன்றைக்கு மிகவும் ஐஸ்வர்யமாக Rich இருக்கிறது. with pastors, போதகர்கள் நிறைந்திருக்கிறார்கள், rich with evangelists, சுவிசேஷகர்கள் rich நிறைந்திருக்கிறார்கள், with apostles, அப்போஸ்தலர்கள் rich with நிறைந்திருக்கிறார்கள், prophets, தீர்க்கதரிசிகள் rich நிறைந்திருக்கிறார்கள், with teachers, போதகர்கள் நிறைய இருக்கிறார்கள். because Jesus has done his job. ஏனென்றால் இயேசு தம்முடைய வேலையை செய்து முடித்து விட்டார். Amen. ஆமென். That's what Jesus has done. இயேசு அதை தான் செய்திருக்கிறார். What he has done on the cross has brought him this kind of a position. அவர் சிலுவையிலே செய்த அந்த காரியம் தான் இப்படிப்பட்ட நிலைக்கு அவரை கொண்டு வந்திருக்கிறது. But now finally I want to talk about the results upon his kingship as our king. இப்போது கடைசியாக நம்முடைய ராஜாவாக அவருக்கு உண்டான ஒரு விளைவை குறித்து பேச விரும்புகிறேன். No, he has been changed in many ways by his own death. பாருங்கள், பல விதத்திலே தம்முடைய சொந்த மரணத்தின் மூலமாய் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். He's been given glory in his humanity. அவருடைய மனுஷியத்திலே அவர் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். He already had glory. ஏற்கனவே அவருக்கு மகிமை Now in his இருந்தது. humanity he had glory. இப்போது மனுஷியத்திலே அவர் மகிமை உடையவராக இருக்கிறார். Secondly, இரண்டாவது, he has now been the authorized receiver and the giver of the Holy Spirit. இப்போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் நிறைந்தவராக இருக்கிறார். The head of the church. சபைக்கு தலையா He is இருக்கிறார். also the authorized person to receive the gifts from God and distribute it to the அது church. மட்டுமல்ல, தேவனிடத்திலிருந்து வரங்களை பெற்றுக்கொண்டு சபைக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவராகவும் இருக்கிறார். In these ways he has been changed. இந்த விதங்களிலே அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். And he is now he's got a name above every name. He's exalted. இப்போது அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இருக்கிறது. அவர் உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார். Special. அவர் விசேஷமானவர். But it has certain results in his kingship. ஆனால் அவருடைய ராஜத்துவத்திலே அது ஒரு விளைவை உண்டாக்கி இருக்கிறது. Now when we talk about his kingship, அவருடைய ராஜத்துவத்தை குறித்து நாம் பேசும்போது once again we have to realize that he has always ruled and reigned with God from eternity past. மீண்டுமா இதை நாம் உணர வேண்டும். கடந்த நித்தியத்திலிருந்து அவர் எப்போதுமே தேவனோடு கூட ஆண்டு அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார். You know, we can't say that Jesus just ruled only
after his glorification. இயேசு மகிமை அடைந்த பிறகுதான் ஆள ஆரம்பித்தார் என்று நாம் சொல்ல He முடியாது. has always ruled. அவர் எப்பொழுதுமே ஆட்சி செய்து It is கொண்டிருக்கிறார். not that he was some kind of person being ruled by somebody. No, he was always the ruler. இல்ல இயேசுவும் இன்னொருவரால் ஆளப்பட்டார் என்று கிடையாது, அவர்தான் ஆளுகிறவர். He was over everything, ruled over everything. எல்லாவற்றுக்கும் மேலா இருக்கிறார், எல்லாவற்றையும் ஆண்டு வருகிறார். So in what way has he become a king now in a new way? ஆகவே எந்த விதத்திலே, ஒரு புதிய விதத்திலே அவர் ராஜாவானார் என்று நாம் சொல்லலாம். See, now he is now king as a God man. He is now in his humanity, taken on humanity as God man is king. இப்போது அவர் மனுஷனாகவும் தேவனாகவும் இருந்து கொண்டு அந்த விதத்திலே நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். And this is often referred to in Christian teaching as mediatorial kingship. இதைதான் ஆடி கிறிஸ்தவ போதனையிலே ராஜாவாக இருந்து கொண்டு மத்தியஸ்தம் செய்கிறவர் என்று சொல்கிறார்கள். மத்தியஸ்தம் பண்ணுகிற ராஜா. They call this teaching like that. இந்த போதனை இப்படி அழைக்கிறார்கள். Now what is that all about? இதனுடைய அர்த்தம் என்ன? It means that he has official power to rule all things in heaven and earth for the glory of God and execute the plan and purpose of God in salvation. தேவனுடைய மகிமைக்காக, பிறகு ரட்சிப்பிலே தேவன் வைத்திருக்கிற சகல திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தேவனிடத்திலிருந்து அதிகாரம் பெற்று சகல காரியங்களையும் செய்ய அதிகாரம் படைத்தவர். He has ruled always from eternity அவர் past. கடந்த நித்தியத்திலிருந்து எப்போதுமே ஆட்சி புரிந்து வருகிறார். This is something that we need to understand. இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். In fact, I'll show it to you. நான் அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Ephesians chapter 1 verse 4. எபேசியர் 1:4 I வசனம். want to say 4 or 5 things about the kingship of Jesus. இயேசுவுடைய இந்த ராஜத்துவத்தை குறித்து 4 காரியங்களை நான் Because he is the சொல்றேன். king that takes us from the power of darkness and the kingdom of darkness, brings us into the kingdom of light and rules over us in this kingdom. ஏனென்றால் இந்த ராஜா தான் இருளின் அதிகாரத்திலும் ஆட்சியில் இருக்கிற நம்மை வெளியே கொண்டு வந்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள வைத்து அந்த ராஜ்யத்திலே நம்மை ஆளுகிற ராஜாவா இருக்கிறார். So we need to understand something about how he rules and who he is as the king. ஆகவே அவர் ராஜாவாய் என்னவாய் யாராய் இருக்கிறார், நம்மை எப்படி ஆளுகிறார், இதையெல்லாம் நாம் படிக்க The வேண்டும். first thing about his kingship is that he has been appointed to this kind of kingship from eternity, before time. இதிலே இந்த ராஜத்துவத்தில் நாம் படிக்க வேண்டிய முதலாவது காரியம், அவர் கடந்த நித்தியத்திலிருந்தே இதற்காகவே நியமிக்கப்பட்டவராய் He இருக்கிறார். didn't start to be king from recent times. ஏதோ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் அவர் ராஜாவா இருக்க ஆரம்பித்தார்னு கிடையாது. No, he was king from eternity past. கிடையாது, கடந்த நித்தியத்திலிருந்தே அவர் ராஜாவா இருக்கிறார். Listen to this. இதை கவனிங்க. Ephesians chapter 1 verse 4. எபேசியர் 1:4. These verses, the two verses that I'm going to read to you are verses that talk about events that happened before the foundation of the world. நான் இங்க வாசிக்க போகிற 2 வசனங்களும் உலக தோற்றத்துக்கு முன்னே நடைபெற்ற காரியங்களை குறித்து சொல்லுகிற வசனங்கள். According as he has chosen us in him, he hath chosen us in him before the foundation of the world. அவருக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறது. Now who's doing this action of choosing? Who? நம்மை தெரிந்து கொள்ளுகிற இந்த வேலையை யார் செய்வது? Who was choosing? இந்த தெரிந்து கொள்ளுகிற வேலையை செய்தது யார்? He has chosen us. அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். Who? யார்? Jesus has chosen us. இயேசு நம்மை தெரிந்து But the கொண்டிருக்கிறார். point is, when did he choose us? ஆனால் விஷயம் என்ன, எப்போது தெரிந்து கொண்டார்? அதான். I want to point out to you that this is referring to an activity that took place before the world even began. இங்க என்ன சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னாலேயே நடந்த ஒரு காரியம் இது. Jesus was there in some way as the authority to choose us and to put us in his books. இயேசுவானவர் நம்மை தெரிந்து கொண்டு தம்முடைய புத்தகத்தில் பெயர் எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரம் படைத்தவராய் இருந்தார். In salvation he had that power. He had the power to choose us. ரட்சிப்பிலே நம்மை தெரிந்தெடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் அவருக்கு தான் இருந்தது. And he didn't choose us 2000 years ago. 2000 வருஷத்துக்கு முன்னாலே அவர் நம்மை தெரிந்து He கொள்ளவில்லை. didn't choose you when you came to faith in Christ. நீங்கள் எப்போது கிறிஸ்துவை விசுவாசித்தீர்களோ அந்த நேரத்தில் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. You know, if you had come to know Christ 10 years ago, that is not when you were chosen. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருந்தால் அப்போதுதான் கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டார் என்று That is when கிடையாது. you found out you were chosen. அப்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன் என்பதை நீங்கள் கண்டு கொண்டீர்கள். The fact is, you were chosen before the foundation of the world. ஆனால் உண்மை என்ன, உலக தோற்றத்துக்கு முன்னரே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். This is the most amazing thing. இதுதான் ரொம்ப வியப்பான ஒரு காரியம். Sometimes I think you should meditate on that. சில சமயம் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் நாம் தியானம் பண்ண வேண்டும். You must think about it. அதை பற்றி யோசிக்க வேண்டும். How could it be that before you were even born, before your mother and father were born, and thousands of years before they were ever born, before the world ever came into being,
He has already chosen you. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே, உங்கள் தாய் தகப்பன் பிறப்பதற்கு முன்னாலே, அதற்கு முன்னாலே, எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே, இந்த உலகமே உருவாகிறதுக்கு முன்னாலே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். Because I think like that, that is why I believe my God will never leave me. இப்படி நான் நினைப்பதனால தான் என் தேவன் என்னை கைவிடவே மாட்டார் என்று நான் நம்புகிறேன். Because if he has chosen me, way back before the foundation of the world, then how would he leave me? உலக தோற்றத்துக்கு முன்னால அப்பவே என்னை தெரிந்து கொண்டார்னா பிறகு எப்படி என்னை கைவிடுவார்? Amen. Amen. You think about it, you will rejoice. அதை பற்றி யோசித்து பாருங்கள், மகிழ்வீர்கள். You will leap for joy. சந்தோஷத்தினால் துள்ளி You குதிப்பீர்கள். will never be ashamed of Jesus. ஒரு நாள் இயேசுவை குறித்து வெட்கப்பட You மாட்டீர்கள். will never be afraid of any circumstance. ஒரு நாள் எந்த சூழ்நிலையும் கண்டு அஞ்ச Because மாட்டீர்கள். you are a chosen one of God before the foundation of the world. ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்னாலே நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். I will go one step further. இன்னும் ஒரு படி நான் போய் சொல்லுவோம் And I பாருங்க. will take you to Revelation chapter 21 verse 27. வெளிப்படுத்தல் 21 27க்கு உங்களை கொண்டு And செல்லுகிறேன். I will tell you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். here there is the most wonderful truth here. இங்க மிகவும் அற்புதமான ஒரு சத்தியம் இருக்கிறது. Last part of verse 27. 27னுடைய கடைசி பகுதி. But they which are written in the Lamb's book of life. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம். There shall in no wise enter into it anything that defileth, neither whatsoever worketh abomination or maketh a lie, but they which are written in the Lamb's book of life. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். Now I don't have the time to go into it, but if you look into that matter, இதை விவரமா சொல்ல நேரமில்லை, ஆனால் இதை நான் வாசிக்கும் போது if you look at the context and the way it is taught இந்த பின்னணியும் அது சொல்லப்பட்ட விதத்தை நீங்கள் about the பார்க்கும்போது Lamb's book of life and how and when the names were written there, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தை குறித்தும் எப்பொழுது அந்த பெயர்கள் எழுதப்பட்டது என்பதை put குறித்தும் together the biblical teaching on that, it is a simple fact, and all great Bible teachers agree on it, that the names were written in the Lamb's book of life, not when you were saved, not on the day of your salvation, but before the foundation of the world, when Jesus Christ chose you for salvation. இது எல்லா விவரங்களையும் வைத்து பார்க்கும்போது வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை. அந்த நாளில் எழுதப்படவில்லை. அந்த நாளில் எழுதப்படவில்லை. மாறாக உலக தோற்றத்துக்கு முன்னாலே இயேசு உங்களை தெரிந்து கொண்டாரே, அந்த நாளில் எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். Your name was written before the world began. உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே உங்க பெயர் எழுதப்பட்டு விட்டது. Because if you were chosen before the world began, then your name was written before the world began. உலக தோற்றத்துக்கு முன்னாலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்றால் பிறகு உங்கள் பெயரும் உலக தோற்றத்துக்கு முன்னாலே எழுதப்பட்டிருக்கிறது. Lamb's book of life didn't come into being after Jesus died as a lamb. இயேசு ஒரு ஆட்டுக்குட்டியை மரித்த பிறகு ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம் வரல. No. கிடையாது. Lamb's book of life exists from the beginning. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் ஆதியிலிருந்தே இருந்து வருகிறது. And the eternal God of infinite wisdom has written your name there before the world began. அளவில்லாத ஞானம் படைத்த அந்த நித்திய தேவன் உலகம் உண்டாவதற்கு முன்னாலே உங்கள் பெயரை அதில் எழுதி வைத்து விட்டார். So I can explain it in human terms what this is all about. ஆகவே இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் நான் விளக்கி சொல்ல முடியும். I think when I look back and think in human terms, I can see that the Father, Son and the Holy Spirit had gathered together. நான் இதை எப்படி எண்ணி பார்க்கிறேன்? நமக்கு சொல்லணும் சொன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவிகள் மூன்று பேரும் ஒன்றாய் ஒரு கூட்டம் போட்டார்கள். An eternal council was gathered before the world ever began. உலகம் உருவாவதற்கு முன்னாலே ஒரு நித்திய ஆலோசனை கூட்டம் நடந்தது. The discussion about salvation took place there. ரட்சிப்பை குறித்த ஒரு விவாதம் அங்கே நடைபெற்றது. There was a board meeting. அங்க ஒரு போர்ட் மீட்டிங் நடக்குது. Father, Son and the Holy Ghost discuss salvation. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பை குறித்து விவாதிக்கிறார்கள். How is salvation going to come to pass? ரட்சிப்பை எப்படி நிறைவேற்றுவது? In fact, this is one part of Christian doctrine. சொல்லப்போனால் கிறிஸ்தவ உபதேசத்தின் ஒரு பகுதியாக இது இருக்கிறது. This comes as a part of what is called doctrine of eternal decrees. தேவனுடைய நித்திய நோக்கங்கள் என்ற அந்த தலைப்பில் அந்த உபதேசத்தில் இது வருகிறது. நித்திய தீர்மானங்கள் என்கிற உபதேசத்துக்குள்ள வருது. That God had eternally decreed something. தேவன் நித்தியமாய் சில காரியங்களை தீர்மானித்திருப்பார் என்றார். God is not like us. As we go we plan. பாருங்க, தேவன் நம்ம போல கிடையாது. நாம போக போக தான் திட்டமிடுறோம். No, we say play it by ear, brother. நாம சொல்லல ஒவ்வொரு வருஷமா பார்த்து போவோம். Just go there and then we'll see. அங்க போவோம் அப்புறம் பாப்போம். When the day for rent comes, we think about rent. ரெண்ட் கொடுக்க வேண்டிய நாள் வரும்போது தான் அத பத்தி யோசிக்கிறோம். Some people think about the rent when the day of rent is past. சில பேர் அந்த வாடகை கொடுக்கிற நாள் போன பிறகு தான் வாடகை பத்தியே யோசிப்பாங்க. When the child's
fees is due, then we think about it. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய நேரம் வந்த பிறகுதான் அதை பத்தி யோசிக்கிறோம். When the petrol runs, when the vehicle runs out of petrol, then we say, oh, I had to put petrol. பெட்ரோல் இல்லாம வண்டி நின்னாதான் ஐயோ பெட்ரோல் போடணுமேன்னு தோணுது. You know, God never runs out of petrol. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர்கிட்ட பெட்ரோல் தீருவதே இல்ல. All advanced planning. எல்லாமே முன்னரே He is திட்டமிடுகிறார். never late on anything. அவர் எதையுமே தாமதமாய் செய்வதில்லை. We are often late mainly because we don't plan much. நாம சரியா திட்டமிடாதனால தான் இவ்வளவு நாம பின்தங்கி போறோம். But more we understand God, the more we begin to plan. ஆனால் தேவனை அதிகமாய் புரிந்து கொள்ள நாம் நன்றாய் திட்டமிடுகிறோம். Remember, I used to tell a story ஒரு கதை சொல்ல ஞாபகம் இருக்கா? about an American friend in Bible college. பைபிள் காலேஜ்ல இருந்த ஒரு அமெரிக்க நண்பரை குறித்து. You know, I was asking him why you didn't have a child after 4 or 5 years of marriage. நான் அவரை பார்த்து கேட்டேன், கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆகுது, ஏன் இன்னும் குழந்தை பெத்துக்கல? I thought the man, you know, they had some kind of a medical problem maybe that they are not able to conceive. நான் யோசிச்சேன், ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருக்கும் போல, சரீரத்துல கோளாறு இருக்கும் போல, ஆகவே தான் கர்ப்பம் தரிக்க முடியல. I thought we'll just pray for a miracle. நான் யோசிச்சேன், ஒரு அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். Then I learned about the most wonderful miracle. அப்பதான் அற்புதமான ஒரு அற்புதத்தை பற்றி கேள்விப்பட்டேன். He said, அவர் சொன்னார், I don't have enough money to have a child now. ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு இப்ப என்கிட்ட கையில காசு இல்ல. Once we finish Bible college, பைபிள் காலேஜ் முடிச்ச பிறகு become some kind of a full time ministry somewhere, எங்க ஏதாவது ஒரு இடத்துல முழு நேரமா ஊழியம் செய்யலாம். and when we get enough money, அப்ப போதுமான அளவு பணம் and சேர்க்கும் a better house, ஒரு நல்ல வீடு வந்த better பிறகு living conditions, கொஞ்சம் எங்களுடைய வாழ நிலை then we'll have child. பிறகு ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வோம். I thought, my goodness, you know, in those days, this is in 1973, I thought in India we always had the child first, then scratched our head. இது வந்து 73 நடந்தது. அவங்க அப்படியே யோசிச்சாங்க, ஆனா இந்தியால குழந்தை பெற்ற பிறகுதான் எப்படி சமாளிக்கணும்னு தலையை சொரிஞ்சிட்டு இருக்கு. கல்யாணம் ஒரு வருஷத்துல குழந்தை இல்லையா, இவங்க பிடிச்சி இது பண்றதுலயே பெத்துக்கணும், அந்த மாதிரி பண்ணி விட்டுறாங்க. What happened? You don't have a child. என்னாச்சு, குழந்தை இல்லையா? You know, it doesn't matter whether you have a job, whether you have money, whether you can manage it. It doesn't matter. வேலை இருக்குதா, பணம் இருக்கா, சமாளிக்க முடியுமா, அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல. Plan, think about it later. அப்புறம் அத பத்தி யோசிக்கலாம். That's our policy. அதான் நம்முடைய கொள்கை. But this fellow was wonderful. He thought, thinking about it first. ஆனா இந்த மனுஷன் ஒரு அற்புதமா முதலாவது அத பத்தி யோசிக்கிறார். You become like that. When you get to know God, you become like that. தேவனை அறிந்து கொள்ளும் போது நீங்களும் இப்படி மாறுகிறீர்கள். He will change your life like that. அவருடைய வாழ்க்கை இப்படியாக தான் மாற்றுவார். You begin to act like him. நீங்கள் அவரை போல செயல்பட You ஆரம்பிக்கிறீர்கள். begin to plan ahead. நீங்கள் முன்னரே திட்டமிட If ஆரம்பிக்கிறீர்கள். you just planned your life, it will be wonderful. வாழ்க்கை சரியா திட்டமிட்டாலே போதும், அற்புதமா So இருக்கும். God planned salvation. ஆகவே தேவன் ரட்சிப்பை திட்டமிட்டார். Of all things, more than having children and having food on the table and all those things, salvation is one of the greatest things. பாருங்கள், ரட்சிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு காரியம். வீட்டுல சாப்பாடு இருக்கலாம், வீட்டு சாப்பாடை பற்றியோ அல்ல வீட்டை பற்றியோ மற்ற காரியங்களை விட எல்லாவற்றுக்கும் மேலானது இந்த ரட்சிப்பு. If anything must be planned, salvation must be planned. எதுக்காவது திட்டமிட வேண்டும் என்றால் முதலாவது ரட்சிப்பை தான் திட்டமிடணும். That is why I like this term in Christian teaching that they refer to it as plan of salvation. ஆகவே தான் கிறிஸ்தவ போதனையிலே இதை ரட்சிப்பின் திட்டம் என்று I அழைக்கிறார்கள். love that. அந்த வார்த்தை It's the பிடிக்கும். plan of அது salvation. ரட்சிப்பின் திட்டம். God's plan of salvation. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம். Salvation didn't come about, you know, at the spur of the moment that just God thought about some way. ரட்சிப்பு என்பது தேவன் திடீர்னு யோசித்து அப்படியே திடீர்னு உருவான ஒரு காரியம் அல்ல. It's an eternal plan of God. அது தேவனுடைய நித்தியமான திட்டம். Before the world even began, the Father, Son and the Holy Ghost got together. இந்த உலகம் உருவாவதற்கு முன்னாலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஒன்று சேர்ந்தார்கள். The whole plan of salvation was talked about. ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து அங்கே விவாதித்தார்கள். Man was not yet made. மனுஷன் உருவாக்கப்படவில்லை. World has not come into being. இன்னும் உலகம் உருவாகவில்லை. Fall has not happened. இன்னும் மனிதன் பாவத்தில் விழவில்லை. But God is already talking about redemption. ஆனால் தேவன் ஏற்கனவே மீட்பை குறித்து பேச ஆரம்பித்து About salvation. ரட்சிப்பை குறித்து. There in one of the eternal decrees of God, it was decided that the Father will be the head of all this operation. அந்த நித்திய தீர்மானங்களிலே ஒன்று என்ன தீர்மானிக்கப்பட்டது? இந்த எல்லா திட்டங்களுக்கும் தலையா இருக்க போவது பிதாதான். He will be the head. அவர்தான் தலையா இருக்க And போகிறார். it was decided the second person of Trinity, that Jesus will be the one who will go in the world and die for the sins of humanity and thereby become their savior. இதுல திருத்துவத்துல இரண்டாவதா இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சென்று மக்களுடைய பாவங்களுக்காய் மரித்து அதன் மூலமா அவருடைய ரட்சகராய் மாற வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. This was also planned. இதுவும் திட்டமிடப்பட்டது. There was a division of labor there between Father, Son and the Holy பிதா Spirit. குமாரன் பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டிய வேலையை பிரித்து Father எடுத்துக்கொண்டார். will be the head. He will plan and he will tell you what to பிதா do. தலைவராய் இருந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். The Son will go and do it. குமாரன் போய் அதை செய்வார். He will go and die there. அவர் போய் He மரிப்பார். will be the savior. அவர்தான் ரட்சகராய் இருப்பார். And the Holy Spirit will then come on and he will begin to reveal this way of salvation as it is preached by preachers. The Holy Spirit will stay there
and reveal it and bring people to salvation, convicting their hearts. அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் மக்களுடைய உள்ளங்களிலே கிரியை செய்து இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லி அவளை உணர்த்தி இந்த ரட்சிப்பண்டை அவளை கொண்டு வருவார். This is the plan. இதுதான் திட்டம். According to the plan only everything works. அந்த திட்டத்தின்படி தான் எல்லாமே வேலை And செய்கிறது. according to this plan and division of labor, the whole work of salvation was placed in Jesus' hands. இந்த திட்டத்தின்படி தான் அவர்கள் வேலை பிரித்து எடுத்துக்கொண்ட அந்த முறைமையின்படி தான் இந்த ரட்சிப்பின் திட்டம் இயேசுவின் கைகளிலே ஒப்புவிக்கப்பட்டது. So the fact that Jesus is our king was decided even in eternity past. ஆகவே இயேசு நம்முடைய ராஜா என்பது கடந்த நித்தியத்திலேயே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. But when did he begin to function as the king? ஆனால் எப்போது ராஜாவாக அவர் செயல்பட ஆரம்பித்தார்? This is the second thing about his kingship. அவருடைய ராஜ்யத்துவத்தை குறித்து இரண்டாவது காரியம் இதுதான். He began to function as our king and really act as our king and function as our king after the fall. பாவத்திலே மனிதன் விழுந்த பிறகுதான் இயேசு நம்முடைய ராஜாவாக செயல்பட ஆரம்பித்தார். He was appointed in eternity past, கடந்த நித்தியத்திலே அவர் ராஜாவாய் நியமிக்கப்பட்டு விட்டார். appointed as king ராஜாவாக in eternity past. கடந்த நித்தியத்திலே He began to function as king as soon as fall took place. ஆனால் எப்போது பாவத்தில் விழுந்தார்களோ உடனே அவர் ராஜாவாய் செயல்பட ஆரம்பித்து If விட்டார். he did not function as soon as the fall took place, Adam and the world would have been destroyed. பாவத்தில் விழுந்த உடனே அவர் செயல்பட்டுராவிட்டார் பிறகு ஆதாமும் உலகமும் அழிக்கப்பட்டு போயிருக்கும். Literally, he stood between Adam and God and saved man and the world from destruction. எழுத்தின்படியே ஆதாமுக்கும் தேவனுக்கும் இடையே நின்று அவனையும் இந்த உலகத்தையும் அழிவிலிருந்து அவர் That is தப்புவித்தார். why as soon as men fell there, God gives the great promise, the first promise of the coming Messiah in Genesis 3:15. ஆகவே தான் மனிதன் பாவத்தில் விழுந்த உடனே வரப்போகிற அந்த மேசியாவை குறித்த வாக்குத்தத்தத்தை ஆதியாகமம் 3:15 தேவன் கொடுக்கிறார். God said, I'll put enmity between your seed and the woman's seed. தேவன் சொன்னார் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன். And the seed of the woman will crush the head of the seed of Satan, and the seed of Satan will bruise the heel of the seed of the woman. பிறகு சொன்னார் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று This சொன்னார். was a promise that already talked about what is going to happen. இந்த வாக்குத்தத்தம் என்ன நடக்க போகிறது என்பது குறித்து முன்னரே அறிவிக்கிறது. It shows that Christ has already appointed for this, and the thing work is in progress. கிறிஸ்து இதற்காகவே ஏற்கனவே நியமிக்கப்பட்டு விட்டார் அந்த வேலை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. Then Jesus began to function. பிறகு இயேசு செயல்பட ஆரம்பித்தார். That is why we have the appearances of Jesus in the Old Testament ஆகவே தான் பழைய ஏற்பாட்டிலே இயேசுவானவர் பலமுறை காட்சி அளிக்கிறார். as the son, as the angel of God, angel of the Lord. கர்த்தருடைய தூதனாக. Many appearances of the angel of the Lord in the Old Testament, they say, is the appearance of Jesus himself as the angel of the Lord. பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே கர்த்தருடைய தூதர் என்று வருகிறது. என்ன சொல்கிறார்கள்? இதெல்லாம் இயேசுவே தூதனை போல வந்து காட்சி அளிக்கிறார் என்று சொல்கிறார்கள். When the angel of the Lord is mentioned, it's not like other angels of God who were sent at various other times. The angel of the Lord, that specific mention, is referring to the Son of God, the second person of the Trinity, appearing as the angel of the Lord. கர்த்தருடைய தூதனானவர் என்று வருகிற அந்த வார்த்தை மற்ற தூதர்களை போல இது சொல்லப்படுவதல்ல. தேவ குமாரன் காட்சி அளிக்கும் போது தோன்றும் போது அதை குறித்து தான் அந்த வார்த்தை பயன்படுத்தி சொல்லுகிறார்கள். The term the angel of the Lord is very special in the Old Testament. அந்த கர்த்தருடைய தூதனானவர் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ரொம்ப விசேஷமா இருக்கு. Differentiating from ordinary angels of heaven and the Son of God appearing as the angel of the Lord. பரலோகத்திலே சாதாரணமாக உள்ள தூதர்கள் தோன்றுவதற்கும் தேவகுமாரனாகிய இயேசு தோன்றுவதற்கும் வித்தியாசப்படுத்தி அப்படி காண்பிக்கிறார். Several references. பல வசனங்கள் அப்படி In the இருக்கிறது. Christian teaching it is called theophany. The கிறிஸ்தவ appearance of Jesus as the angel of the Lord is called theophany. இயேசு ஒரு தேவ தூதன் போல கர்த்தருடைய தூதனாய் காட்சி அளிக்கிறார். அதை தியோபனிஸ் என்று அழைக்கிறார்கள். So he already began to function. ஆகவே ஏற்கனவே அவர் செயல்பட ஆரம்பித்து Began to விட்டார். appear. அவர் காட்சி அளிக்க ஆரம்பித்து Various விட்டார். times he began to appear and put salvation, the work of salvation into effect. பல்வேறு சமயங்களிலே அவர் தோன்றி காட்சி அளித்து ரட்சிப்பின் வேலையை அவர் அங்கங்கே அமல்படுத்துகிறார். But then ஆனால் the third thing is, மூன்றாவது காரியம், he was publicly and formally declared to be king at the time of ascension. அவர் பரமேறின போதுதான் வெளியரங்கமாக அதிகாரப்பூர்வமாக ராஜா என்று அறிவிக்கப்பட்டார். He was publicly declared.
வெளியரங்கமாக அறிவிக்கப்பட்டார். formally declared as king. அது மட்டுமல்ல, அதிகாரப்பூர்வமாகவும் ராஜா என்று At அறிவிக்கப்பட்டார். his resurrection, அவருடைய உயிர்த்தெழுதலின் போது that is where he is declared as king. அப்பொழுதுதான் அவர் ராஜா என்று அறிவிக்கப்பட்டார். Wherefore God exalted him. ஆதலால் தேவன் அவரை உயர்த்தி, That's why every knee shall bow and every tongue shall confess that Jesus is Lord. ஆகவேதான் இயேசு கர்த்தர் என்று ஒவ்வொரு நாவும் முழங்கும், ஒவ்வொரு முழங்காலும் முடங்கும். You see, he was appointed in eternity past as our king. பாருங்கள், நம்முடைய ராஜாவாய் கடந்த நித்தியத்தில் அவர் நியமிக்கப்பட்டார். Began to function immediately as soon as the fall took place. மனிதன் பாவத்தில் விழுந்த உடனே ராஜாவாய் அவர் செயல்பட ஆரம்பித்து விட்டார். But then when he rose again from the dead, he was declared as the king. பிறகு மரித்தோரிலிருந்து அவர் உயிர் தெழுந்த போது ராஜா என்று Let அறிவிக்கப்பட்டார். me read to you one particular scripture. ஒரு குறிப்பிட்ட வசனத்தை உங்களுக்கு Acts வாசிக்கிறேன். chapter 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் verse 29 and 30. 29 30. 2:29 and 30. 2 29 30. Men and brethren, let me freely. This is also Peter preaching on the day of Pentecost. இதுவும் பெந்தெகோஸ்து நாளிலே பேதுரு செய்கிற பிரசங்கம் Men தான். and brethren, let me freely speak unto you of the patriarch David, that he is both dead and buried, and his sepulchre is with us unto this day. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. Therefore, being a prophet, and knowing that God has sworn with an oath to him that of the fruit of his loins, according to the flesh, he would raise up Christ to sit on his throne. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியில் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்று. It is talking about how psalmist has already prophesied as a prophet in Psalm 16 about how Jesus will be raised up and after resurrection made to sit on the throne. இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்படுவார், எழுப்பப்பட்ட பிறகு சிங்காசனத்திலே உட்கார வைக்கப்படுவார் என்று சங்கீதக்காரன் 16ஆம் சங்கீதத்திலே இதை தீர்க்கதரிசனமாய் சொல்லியிருக்கிறான் என்பதை பேதுரு சொல்லுகிறான். Verse 36 of the same chapter. இதே அதிகாரம் 36ஆம் வசனம். Therefore let all the house of Israel know assuredly that God hath made the same Jesus whom you crucified both Lord and Christ. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். Oh, this passage tells us that he is on the throne, that he is Lord. இந்த பகுதி சொல்லுகிறது அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், அவர் ஆண்டவர் என்று. This is the problem that the early church faced. ஆதி திருச்சபை மக்கள் இந்த பிரச்சனையை தான் They சந்தித்தார்கள். really believed that he is Lord. மெய்யாகவே இயேசு ஆண்டவர் என்று விசுவாசித்தார்கள். But the culture, in that culture, the Roman emperor is the only one that must be called Lord. ஆனால் அந்த கலாச்சாரத்திலே ரோம சக்கரவர்த்தி மட்டுமே ஆண்டவன் என்று அழைக்கப்பட The வேண்டும். great empire that spread all across the face of the earth and ruled almost every part of the world. இந்த ரோம சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் பரவி இருந்தது. ஏறக்குறைய உலகம் முழுவதையும் அவர் ஆண்டார்கள். And especially people like the Jewish people who were different were looked upon with suspicion. குறிப்பாக யூத மக்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தார்கள். ஆகவே இவர்களை பார்க்கும் போதெல்லாம் சந்தேகத்தோடு So the பார்த்தார்கள். government was monitoring them to see whether they are confessing the emperor as the Lord. அரசாங்கம் அவங்களை கவனித்துக் கொண்டே இருந்தது. இவங்கெல்லாம் ராஜாவை ஆண்டவன் என்று அழைக்கிறார்களா இல்லையா என்று. Because these people, are difficult people. ஏன்னா இந்த நாட்கள் ரொம்ப கொஞ்சம் மோசமான ஆட்கள். But then there spread the news that there is a king of the Jews. ஆனால் இன்னொரு செய்தி பரம்பியது, யூதர்களுக்கு என்று ஒரு ராஜா இருக்கிறார். That itself was a little upsetting. அதுவே கொஞ்சம் அவங்களை கோபப்பட வைத்தது. Herod got upset. ஏரோது கொஞ்சம் கோபப்பட்டான். Oh, there is a king of the Jews. யூதர்களுக்கு என்று ஒரு ராஜாவா? We can't let him rise up. We must kill him. அந்த ராஜாவை எழும்ப விடக்கூடாது, சாகடிக்க வேண்டும். The king of the Jew cannot exist. யூதர்களுக்கு ராஜா இருக்கவே கூடாது. The very idea of the king of the Jews was very upsetting. யூதர்களுக்கு ராஜா என்ற அந்த எண்ணமே அவர்களை கோபப்படுத்தியது. But then they found out பிறகுதான் that கண்டுபிடித்தார்கள், this person who they suspected to be the king of the Jews was not just the king of the Jews, that he is Lord and he is Christ, Lord, King of kings and the Lord of lords. There is no other king like him. யூதர்களுக்கு ராஜா என்று சந்தேகப்பட்ட இவர் வெறுமனே யூதர்களுக்கு மட்டும் ராஜாவல்ல, இவரே ஆண்டவர், இவரே கிறிஸ்து, இவரை எல்லாருக்கும் ராஜா என்பதை கண்டார்கள். They found out that these people called the church, consisting of Jews and Gentiles, believed that there is this person, Jesus, who died on the cross, is now the King of kings and the Lord of lords. சபையில் இருந்த யூதர்களும் புறஜாதியார்களும் அதன் மூலமா இந்த மற்ற மக்கள் என்ன அறிந்து கொண்டார்கள்? இந்த மக்கள் நம்பி அறிக்கை பண்ணுகிற இயேசு ராஜாதிராஜன் ஆண்டவன் என்பதை அறிந்து கொண்டார்கள். சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டுமல்ல, புறஜாதிகளுக்கும் அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பிறகு ஒரு நாளிலே அவரை விசுவாசிக்காதவர்கள் கூட
அவருடைய முழங்கால் முழங்கும்படியாக, அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும்படியாக அவர் ராஜாவா இருக்கிறார் என்பதை இவர்கள் நம்பினார்கள். Christian church was believing that. கிறிஸ்துவ சபை அதை விசுவாசித்தது. They believed that he is not only king of Jews, அவர் யூதர்களுக்கு மட்டும் ராஜா அல்ல, but he is really king of everyone who believes. அவர் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ராஜா என்று நம்பினார்கள். So that the church refused to call the emperor king as the Lord. ஆகவேதான் ரோம சக்கரவர்த்தியை ஆண்டவன் என்று அழைக்க சபை மறுத்தது. For this they were killed. அதற்காக கொல்லப்பட்டார்கள். But they never minded. They said, no, we will never call ஆனால் the இவர்கள் அதை Lord. பொருட்படுத்தவில்லை. ராஜாவை நாங்கள் ஆண்டவன் என்று அழைக்க மாட்டோம் The என்றார்கள். Roman emperor is not our Lord. ரோம சக்கரவர்த்தி எங்களுடைய ஆண்டவன் அல்ல. He is not our king. அவன் எங்களுடைய ராஜா அல்ல. Jesus is our king. இயேசுவே எங்கள் ராஜா. But I tell you, not only to those who believe, but every knee shall bow and every tongue shall confess that Jesus Christ is Lord one day. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், விசுவாசிகள் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து கர்த்தர் ஆண்டவர் என்று ஒவ்வொரு முழங்காலும் ஒரு நாள் முடங்கும், ஒவ்வொரு நாவும் அறிக்கை செய்யும். The whole world, every tribe, every tongue, every kind of people on the face of this earth will confess him as King, Lord. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு ஜாதியாரும் எல்லா ஜனங்களும் அவரை கர்த்தர் ராஜா என்று அறிக்கை செய்வார்கள். Amen. ஆமென். Do you really believe in a king? மெய்யாகவே ராஜாவை நம்புகிறீர்களா? Is your heart loyal toward him? உங்கள் இருதயம் அவருக்கு உண்மையா இருக்கிறதா? Do you really look upon him as your king? அவரை உங்கள் ராஜாவாக நீங்கள் பார்க்கிறீர்களா? The first century Christians were ready to die for this. முதல் They said, நூற்றாண்டு- he is our king, no one else is our king. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் இயேசுவே எங்கள் ராஜா, வேறு யாரும் எங்களுக்கு ராஜா அல்ல என்று சொல்லி அதற்காய் மரிக்கவும் ஆயத்தமா இருந்தார்கள். What do you think about that? அதை குறித்து நீங்கள் என்ன Is that the நினைக்கிறீர்கள்? way you think? நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா? Or do you have other kings? அல்லது வேறு ராஜாக்கள் உங்களுக்கு இருக்காங்களா? Do you worship other men? மற்ற மனிதர்களை வணங்குகிறீர்களா? Do you worship other kings? மற்ற ராஜாக்களை வணங்குகிறீர்களா? Do you have any other king? வேறு ராஜாக்கள் இருக்காங்களா? And I tell you, the true Christian can never at any time respect anyone as a king other than Jesus Christ our Lord. நான் உங்களுக்கு சொல்லட்டும், உண்மையான கிறிஸ்தவர் வேறு எந்த நேரத்திலும் சரி, எப்பவும் சரி, இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரையும் ராஜா என்று அங்கீகரிக்க மாட்டார். Never. ஒரு நாளும் மாட்டார். Never. ஒரு நாளும். He would rather die, but never call anyone else Lord. வேறு யாரையும் ஆண்டவன் கர்த்தர் என்று அழைக்க மாட்டார். அதுக்கு பதிலாக மரிக்கவும் ஆயத்தமா இருப்பார். That's a real Christian. அவர்தான் உண்மையான கிறிஸ்தவர். He really knows what has happened. என்ன நடந்திருக்குது என்று அவருக்கு உண்மையா தெரியுது. Come from the kingdom of darkness into the light. ஏனென்றால் இருளின் அந்தகார ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறார். Jesus Christ is his king. இயேசு தான் இப்போது அவருடைய ராஜா. And he lives for that king. அந்த ராஜாவுக்காக இவர் வாழ்கிறார். Amen. ஆமென். Lives for that king. அந்த ராஜாவுக்காக வாழ்கிறார். And the name of the king is the most important thing for him. அந்த ராஜாவின் பெயர் தான் அவருக்கு மிக மிக முக்கியம். Amen. ஆமென். Shall we all stand up நம்ம together? எல்லாரும் எழுந்து நிற்போமா? Well, I think we have said enough on that. இது குறித்து போதுமான அளவு சொல்லிவிட்டோம் என்று நான் I நினைக்கிறேன். just had a little more to do there, but I think that is sufficient. இன்னும் கொஞ்சம் இருந்தது, இது போதும்னு நினைக்கிறேன் நான். Think about this, my friend. இதை பற்றி யோசித்து பாருங்கள் நண்பர்களே. We really have a king. மெய்யாகவே நமக்கு ஒரு ராஜா உண்டு. The kingdoms of this world are nothing. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. Nothing. ஒண்ணும் கிடையாது. We just live in this world, just passing through. இந்த உலகத்துல அப்படியே கடந்து போகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கு. Kingdoms of this world are nothing. உலகத்தின் ராஜ்யங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை. Their splendor is nothing. இந்த உலகத்தினுடைய பிரம்மாண்டங்கள்லாம் ஒன்றும் Their இல்லை. glory is nothing. அவர்களுடைய மகிமையெல்லாம் ஒண்ணும் இல்லை. Governments are nothing. இந்த அரசாங்கங்கள்லாம் ஒன்றும் இல்லை. We belong to that government, நாம் அந்த அரசாங்கத்துக்கு to உரியவர்கள். that king. அந்த ராஜாவுக்குரியவர்கள். Stable government, அது ஸ்திரமான the அரசாங்கம். best government. சிறந்த அரசாங்கம். Government of prosperity, செழிப்பு நிறைந்த ஒரு of அரசாங்கம். peace. சமாதானம் நிறைந்தது. There will be no peace in the worldly government. இந்த உலக அரசாங்கங்கள சமாதானமே இருக்காது. A lot of confusion only. ஆனால் நிறைய குழப்பம் இருக்கும். Never can achieve peace. ஒரு நாள் சமாதானத்தை அடையவே முடியாது. If you follow that, you'll go crazy. அதை பின்பற்றினா பைத்தியம் தான் பிடிக்கும் நமக்கு. So while you live in this world, ஆகவே இந்த பூமியில வாழும்போது realize that you belong to that government. நீங்கள் அந்த அரசாங்கத்துக்கு உரியவர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். Government of peace.
சமாதானத்தின் அரசாங்கம், prosperity, செழிப்பு, blessing, ஆசீர்வாதம், joy. சந்தோஷம். That is the kingdom of God. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். It is not meat and drink, it is joy, peace and righteousness in the Holy Ghost. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, மாறாக நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா Do இருக்கிறது. you have that? அது இருக்கிறதா உங்களுக்கு? Joy in the Holy Ghost? பரிசுத்த ஆவிக்குள்ளான சந்தோஷம், That's the kingdom of God. my அதுதான் friend. தேவனுடைய ராஜ்யம் நண்பர்களே. If Jesus is ruling your life, இயேசு உங்கள் வாழ்க்கையை ஆளுவார் என்றால் then you will have joy in the Holy Ghost. பிறகு பரிசுத்த ஆவிக்குள்ளே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். Everything may go wrong in this இந்த world, உலகத்துல எல்லாமே தப்புதப்பா இருக்கலாம், but inside you there is joy. ஆனால் உங்களுக்குள்ளே சந்தோஷம் And இருக்கும். you are praising this king. இந்த ராஜாவை நீங்கள் துதிப்பீர்கள். Never impressed with any other king. in ஒரு this நாளும் world. வேற ராஜாவை கண்டு மயங்கவே மாட்டீர்கள். Amen. ஆமென். Let's all just worship our king, our Lord. எல்லாரும் கரங்களை வைத்து நம்முடைய ராஜா, நம்முடைய ஆண்டவரை நாம் துதிப்போம். Hallelujah. ஹalleluya. Oh, praise you, Jesus. ஸ்தோத்திரம் Thank you, இயேசுவே. Father. ஹalleluya. Thank you, Lord. நன்றி பிதாவே, Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Oh, thank you, ஓ Father. நன்றி கர்த்தாவே, Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Oh, we worship you, ஓ உம்மை Lord. ஆராதிக்கிறோம். Lord, we praise you. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah. ஹalleluya. Thank you, Father. நன்றி பிதாவே. Father, we are simply thrilled by the revelation of the Word of God. பிதாவே, தேவனுடைய வெளிப்பாட்டை கண்டு பரவசம் அடைந்திருக்கிறோம். There is so much more that we need to know. நாங்கள் அறிந்து கொள்ள இன்னும் நிறைய இருக்கிறது. Continue to thrill us as we learn these things. தொடர்ந்து இவைகளை கற்றுக்கொள்ளும் போது அந்த பரவசங்களுக்குள்ள இருக்கட்டும். Oh, may the hearts be glad tonight, உள்ளங்கள் எல்லாம் இன்றைக்கு இரவு மகிழ்ச்சி அடையட்டும். because we are part of the kingdom of light, ஏனென்றால் ஒளியின் ராஜ்யத்தின் ஒரு அம்சமாய் நாங்கள் delivered from இருக்கிறோம். darkness. இருளிலிருந்து Our விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். king is ever living king, எங்கள் ராஜா என்றென்றைக்கும் வாழ்கிற ராஜா, never fails. ஒரு நாளும் தவறாதவர், King who has all power, சகல வல்லமையும் all பொருந்தியவர், authority, சகல அதிகாரமும் in heaven, படைத்தவர், earth and under the earth. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழாகவும் We worship you, Lord. ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. And I pray that every heart will just learn to love him more and more. ஒவ்வொரு உள்ளமும் இன்னும் அதிக அதிகமாக அவரை நேசிக்க கற்றுக்கொள்ளட்டும். Live for that king. அந்த ராஜாவுக்கு என்று வாழட்டும். Dedicate themselves to that king. அந்த ராஜாவுக்கு என்று தங்களை அர்ப்பணிக்கட்டும். Not be enticed by the kings and the kingdoms of this world. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் ராஜாக்களை கண்டு அவர்கள் கவர்ச்சி அடைய வேண்டாம் ஆண்டவரே. But be drawn by the king of glory. மகிமையின் ராஜாவினால் அவர்கள் ஈர்க்கப்படட்டும். To serve him and to live for him. அவருக்கு என்று வாழ, அவரையே சேவிக்க. Thank you, Father. நன்றி தகப்பனே. Give you all the glory. சகல மகிமையை உமக்கு ஏறெடுக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let's sing. Just one time and then we'll begin. He is the King of kings. He is the Lord of lords. His name is Jesus, 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 Jesus. Oh, He is the King. He is the King of kings. He is the Lord of lords. His name is Jesus, 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 Jesus. Oh, He is the King. He is the King of kings. He is the Lord of lords. His name is Jesus, 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 Jesus. Oh, He is the King. Bye-bye. Praise the Lord, hallelujah. I don't care what the devil's gonna do. The word and faith is my sword and shield. Jesus is the Lord of the way I feel. Praise the Lord.
வேண்டும்